வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மாதிரி தமிழக மக்களை பாசிட்டிவாக இப்படி காமிச்சிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் மதுரை திரும்ப போய் பார்க்க போகிறோம். குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. அதான் அந்த குட்டி பையனுக்காகவே பார்ப்பாங்க. அதான் அந்த சின்ன பையன் டான்ஸ் ஆனது, அந்த சின்ன பையன் ஃபன்னாக பண்ணது எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப എൻ്റെ പേര് ജോസഫ് കുരുവില്ല. ഇതാണ് എൻ്റെ നാട്. ഞാനിവിടെ ചെറിയ ബാക്ക്ഗ്രൗണ്ട് முள்ளி சார். வாவ், சீரியஸாக அந்த பையன் வந்து இன்ஃபேக்ட் வந்து இந்த மூவிக்கு அந்த பையன் வந்து ஒரு மேஜர் கேஸ்டிங். அந்த பையன் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணால் என்ன சொல்கிறதுனா வந்து அந்த ஒரு ஜெனரலாகவே இப்போ குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம எங்கேயா வேலைக்கெலாம் போயிட்டு வந்தோன்னா வந்து குழந்தைங்கள பார்த்தா ஒரு ஹாப்பினஸ் அப்படி சொல்லுவோம்ல, லிட்ரலி அது மாதிரி தான் அந்த பையன் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தான். அவன் அண்ணனுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகட்டும், அவங்க அப்பாவுக்கு ஒரு ப்ராப்ளம், வாட் எவர் இட் இஸ், அவன் செம்மையாக அந்த பையன் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி, ஒரு பில்லர் மாதிரி இருந்தான் அந்த ஃபேமிலிக்கு. ஏன்னா ஒரு மாதிரி நிறைய ட்ராஜடி அந்த மாதிரி மூவிஸ்லாம் வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காமெடி ஃபிலிம் கண்டிப்பாக நமக்கு வேணும். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. ஒரு 2 hours போனதே நமக்கு தெரியல. மியூசிக் தரமாக போட்டிருக்காரு, சூப்பராக இருக்குது, நல்ல ஃபேமிலி படம். குட் நைட் அந்த மாதிரியான ஒரு குட் ஃபீல் மூவி. சசிகுமாருக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், பட் நடுவில் நிறையா படம் சரியாக போகல. இந்த படம் வந்து ரொம்ப சசிகுமாரோட பிடிச்சவங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். இது ஜென்ரலாக ஸ்ரீலங்காலேருந்து வந்து அங்கே இருக்க போராட்டம் அதை பற்றியே பார்த்துட்டு நம்ம ஆளுங்க எவ்வளோ அரவணைச்சிக்கிறோம், எவ்வளோ நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கு படம். செம சாட்டிஸ்ஃபைடு மூவி. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் மாதிரி தமிழக மக்களை பாசிட்டிவாக இப்படி காமிச்சிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் நிறைய ஏரியாஸில் வந்து நெய்பர்ஸே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்க தான் செய்கிறாங்க. கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, அக்செப்டபுளாக இருக்குது. ஒவ்வொருத்துலேயுமே கண்டென்ட் அக்செப்டபுளாக இருக்குது. இல்லை எங்கேயுமே லேக் ஆகலை, எல்லாமே நல்லா இருக்குது. ஆக்சுவலி சசிகுமார் சார் மூவினா நாங்கள் டவுட் இல்லாமல் பார்ப்போம். ஃப்ரம் நாடோடிகள்லேருந்தே நாங்கள் பார்ப்போம், பிடிக்கும். எல்லா சீனுமே நல்லா இருந்தது சார், எதுவுமே இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். நாங்கள் மதுரை திரும்ப போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எல்லாம் ஜெனரலாக என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ரிலீஜன், கேஸ்ட்டு அந்த மாதிரி இப்போ நிறைய அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிற இதில் வந்து இது வந்து ஒரு அதர் கண்ட்ரிலேருந்தே வந்து எடுத்துருக்கன்ற போது சூப்பராக இருக்குது படம். ஆக்சுவலி ஒர்த் வாட்சிங்கு, மல்டிபிள் டைம்ஸ் வாட்சபிள். ஆஸ் யூஷுவல் சசிகுமார் வந்து லவ்வுக்காக போராடுவார். இங்கே ஒரு ஃபேமிலி, என்டையர் காலனி அவருக்காக ஒரு ஃபேமிலியாக இருக்கிறதுன்றது வந்து அதெல்லாம் அந்த ஜென்ரேஷன் தான். இந்த ஜென்ரேஷன்லாம் வந்து எல்லாருமே ஒன்றா தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்போலாம் சொல்ல போனால் வந்து அதர் ஸ்டேட்லேருந்துலாம் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும் போது வந்து ஃபுல் எல்லோரும் ஒருத்தருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு இதுவுமே பார்க்கறது இல்லை. ஃபைனலி எல்லாமே ஒரு ஹியூமன் பீயிங் ஆஸ் வெல் ஹியூமனிட்டியோட எல்லாருமே வந்து இங்கே இருக்காங்க. அவ்வளோதான், எந்த ஒரு இதுவும் இல்லை. வர்த் வாட்சிங். சீரியஸாக எல்லாருமே ஃபேமிலியோடவும் சரி மற்ற எல்லா இதிலும் வந்து பார்க்க வேண்டிய படம் தான். சிம்ரன் டான்ஸ் வந்து எதிர்பார்க்கல, பட் அதுவும் நல்லா இருந்தது. வாவ், சீரியஸாக அந்த பையன் வந்து இன்ஃபேக்ட் வந்து இந்த மூவிக்கு அந்த பையன் வந்து ஒரு மேஜர் கேஸ்டிங். அந்த பையன் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணால் என்ன சொல்கிறதுனா வந்து அந்த ஒரு ஜெனரலாகவே இப்போ குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம எங்கேயா வேலைக்கெலாம் போயிட்டு வந்தோன்னா வந்து குழந்தைங்கள பார்த்தா ஒரு ஹாப்பினஸ் அப்படி சொல்லுவோம்ல, லிட்ரலி அது மாதிரி தான் அந்த பையன் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தான். அவன் அண்ணனுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகட்டும், அவங்க அப்பாவுக்கு ஒரு ப்ராப்ளம், வாட் எவர் இட் இஸ், அவன் செம்மையாக அந்த பையன் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி, ஒரு பில்லர் மாதிரி இருந்தான் அந்த ஃபேமிலிக்கு. நோ சஜஷன், தட் டு எஸ்பெஷலி அ பிக் தேங்க்ஸ் டு த டைரக்டர். ஃபஸ்ட்டு மூவின்னு நினைக்கிறேன் இது. ரொம்ப எங்கேஜில் இவ்வளோ ஒரு படத்தை வந்து இவ்வளோ கிளியராக எல்லாருக்கும் வந்து எமோஷ்னலாக ஆகட்டும், ஒரு ஜாலியாகட்டும், எல்லாத்தையும் வந்து சூப்பராக கன்வே பண்ணியிருக்காரு. இது ஒரு ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். எங்கேயும் வந்து லேக்னு சொல்ல முடியாது. அதே போல் இங்கே போரிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, சூப்பராக இருந்தது. ஒரு பக்கம் சென்டிமெண்ட்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களோட அந்த பேக்ரவுண்டை பற்றி சொல்லும்போது அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு காமெடி கம் சென்டிமெண்ட் நல்லாவே இருக்குது படம். கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஒரு மாதிரி நிறைய ட்ராஜடி அந்த மாதிரி மூவிஸ்லாம் வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காமெடி ஃபிலிம் கண்டிப்பாக நமக்கு வேணும். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. ஒரு 2 hours போனதே நமக்கு தெரியல. இல்லை இப்போ நான் இருக்கிறது நேட்டிவ் மதுரை. எங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் தெரு ஃபுல்லாமே நல்ல நெய்பர்ஸ். எந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலுமே நாங்கள் எல்லாருமே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனாலுமே எல்லாருமே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் எனக்கு அந்த மாதிரி. ஆமாம், இல்லை படம் யதார்த்தமாக இருக்குது. தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆர் குட் ஃபார் தமிழ் சினிமா. இல்லை அவர் யதார்த்தமான நடிகர், நல்ல கதை சூஸ் பண்ணியிருக்காரு. யதார்த்தமும் சினிமாத்தனமும் ரைட்டான பேலன்ஸில் இருந்தால் தான் ஒரு நல்ல மூவி வரும். சூப்பரான படம், நல்லா எல்லாமே நல்லா இருக்குது. மியூசிக் தரமாக போட்டிருக்காரு, சூப்பராக இருக்குது, நல்ல ஃபேமிலி படம், சூப்பராக இருக்குது. அது எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்குது. கருத்துலாம் சந்தோஷமாக வாங்க, சந்தோஷமாக பார்த்துருக்கோம். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்கவுங்க ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ட்ராமா, அருமையான ஃபேமிலி ட்ராமா, அருமையாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே சசிகுமாருக்கு ஒரு இல்லை நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து சசிகுமார்லாம் எப்பவுமே ரசிக்க வேண்டிய ஒரு கேரக்டர்ஸு. ஆனால் இந்த என்னமோ தெரியல, இது ஒரு நல்ல பெரிய இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அது ஃபைட் இல்லை, சாங் அப்படிலாம் குத்து சாங் இல்லை. ஆனால் இருந்தாலும் அது ஒரு பெரிய இம்ப்ரெஸ் பண்ணிச்சு.
அதான் இது இப்படி வந்தால் ஸ்ரீலங்கன்றது நம்ம தமிழ் அடுத்துன்றது நம்ம வேற ஆளு பார்க்காம நம்ம தமிழர்கள் ஒன்று சேரலாம். அது நல்ல ஒரு தாட்ஸ் தான். டைரக்டருக்கும் ஒரு ஓகே சார், நல்லா இருக்குது. ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம். நல்ல இது. இந்த மாதிரி ஒரு நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரர் சினிமாங்களுக்கு ஓகே, நிஜ வாழ்க்கையில் இந்த மாதிரி பார்க்கவே முடியாது. ஆனால் இப்பயும் இருக்காங்க. நல்லா இருக்காங்க. கண்டிப்பாக இருக்காங்க சார். ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு சின்ன நெகட்டிவ் கூட இல்லாமல் அவ்வளோ அரவணைச்சி ரொம்ப பிரச்சனை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த லாஸ்ட்டு சீன், அந்த போலீஸ் வந்து எல்லா ஃபேமிலியும் சர்ச் இது பண்ணுறாங்க பாருங்கள், இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க பாருங்க. அதான் கண்டிப்பாக அந்த சீன் செம்மையாக இருந்தது. பாட்டு மியூசிக்லாம் நல்லா இருக்குது சார். ஃபேமிலியாக பார்க்கலாம். இப்போல்லாம் பசங்களுக்கு தமால் டிமில் படம் தான் பிடிக்கும். நல்ல படம், ரத்தம் அப்படின்னு இல்லை. இந்த படம் பார்க்கலாம், நல்லா இருக்கும். குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. அதான் அந்த குட்டி பையனுக்காகவே பார்ப்பாங்க. நம்மளோட என்ஜாய்மெண்ட் தான் நம்ம குழந்தைகள்கிட்ட வரும். ஓகேவா? நம்ம சந்தோஷமாக இருந்தனால தான் அந்த சந்தோஷம் குழந்தைகளுக்கு வரும். குழந்தைங்களா இருக்காங்க. ஆமாம். பெரியவங்களானோன்னா நம்மளும் இந்த வயசில் இப்படி தானே பண்ணினோன்னு நினச்சா நமக்கு அது ஜாலியாக தெரியும். ஓகேவா? எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே. மொழின்னு பார்க்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊரில் இருந்தாலும் நம்ம எல்லோரும் ஒன்றா தான் பழகம் பேசுகிறோம். பக்கத்து வீடுங்க நம்மளோட இருக்கிறவங்க தானே நம்மள பக்கத்து வீடு. நம்மள மாதிரி வந்தவங்க தானே அவங்களும். ஆமாம். இப்போ நம்ம பிறந்த ஊர் எந்த ஊராக இருந்தாலும் எல்லா ஊர்லேயும் போயிருக்கோமே. அது நம்ம பிறந்த ஊர் தான் நம்ம பின்னாடி வரும். எல்லா மக்களும் நம்ம சொல்லலாம். சின்ன பசங்கன்னு இல்லை, நம்ம கூட்டிகிட்டு போய் காமிக்கிறது தான் பிள்ளைங்களுக்கு பதியும். நம்ம என்ன படம் போகிறோமோ அதான் பிள்ளைங்களும் பார்க்கும். அவங்க தனியாக போகிறது இல்லைல்ல, நம்ம தானே கூட்டிகிட்டு போகிறோம். அவங்களும் சொல்லணும், எது நல்லது எடுத்துக்கணும், வேண்டாததை விட்டுறணும். பாஷை பெருசு இல்லை, பாசம்தான் பெருசு. சூப்பராக இருந்துச்சு படம். படத்தில் அந்த சின்ன பையனோட காமெடி தான். ஆஹா, அந்த ஒரு டான்ஸ் ஆடினா, அங்கே அண்ணனுக்காக அந்த ஒரு டான்ஸ் ஆடினா அது சூப்பராக இருந்துச்சு. பேசிக்காகவே வந்துட்டு இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் சண்டை போடுறது அதெல்லாம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் வந்துட்டு அந்த சின்ன பையனோட காமெடி எல்லாம் பார்க்கும்போது இவனை மாதிரியே தான் இருந்தது எனக்கு. அதான் அந்த சின்ன பையன் டான்ஸ் ஆனது, அந்த சின்ன பையன் ஃபன்னாக பண்ணது எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப நம்ம எப்படி பழகுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஃப்யூச்சர்